திருவேணி சங்கம் தீர்த்தம் இது எல்லாருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க. இந்த 5100 கிலோமீட்டர் சென்று வந்துள்ளன இருசக்கர வாகனத்தில் 10 மாநிலங்களில். சரிங்களா? அப்ப சென்று வந்தப்போ எடுத்துட்டு வந்த இந்த தீர்த்தம் இது திருப்பியும் நம்மளுக்கு கிடைக்கணும்னா 144 வருஷம் நம்ம வந்து காத்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால் இதை அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் நேரடியாக வந்து கொடுக்க முடியாது. இந்த கொஞ்சோண்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவுதான் வச்சுட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம எத்தனை பேருக்கு கொடுக்கறது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க மக்களே. அதனால இது எல்லோருக்கும் வந்து இந்த காணொலி மூலியமாக தரிசனம் திருவேணி சங்கமம் அலகாபாத் பிரயாகராஜ்ல இருந்து எடுத்துட்டு வந்தது. இது அனைவருக்கும் தெளிக்கிற மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது இல்லாமல் முருக பக்தர், சிவபக்தர் இப்ப பாத்தீங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா. நீங்க எப்படி வேணாலும் சொல்லி இந்த முருகப்பெருமானை வந்து வழிபடலாம். இந்த வேலை வந்து நீங்க எப்பவுமே வந்து நான் காட்டுற வேலை அப்படியே வந்து இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க உள்ள. உங்க கையில வேலை இல்லைன்னா கூட இந்த வேலை நீங்க பார்த்தது வந்து மறக்க மாட்டீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு உங்க பயணத்தையோ இல்லை உங்களுடைய அன்றாட வேலையோ வந்து நீங்க துவங்குங்க. பயம் வேண்டாம், பயம் நீங்க முருகப்பெருமான் உங்களுடன் இருப்பார். இந்த வேல் இருக்கு, அதனால உங்களுக்கு பயம் தேவையில்லை. எதை பத்தியும் கவலையே படாதீங்க. சரிங்களா? ரிலாக்ஸா உங்களுடைய வாழ்க்கைய எடுத்துட்டு போயிட்டே இருங்க. மிச்சம்லாம் வந்து இவர் பார்த்துப்பார். ஓகேங்களா? முருகனுக்கு அரோகரா. முருகன் வந்து நான் வழிபடுற ஒரு அற்புதமான தெய்வம். அவரை எப்போதுமே மைண்ட்ல தான் பிறந்ததுல இருந்தே வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நண்பர் மாதிரி அவரு. சரிங்களா? நான் அதனால வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவர் காத்து நிக்கணும்னு சொல்லிட்டு நான் அவரை வந்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோட எல்லாரும் நல்லா நீடூடி வாழ வேண்டும் என்பதுதான் அடியனின் விருப்பம், ஆசையும் கூட. சரிங்களா? இப்ப நம்ம நேரடியா வந்து காணொலியில போவோம். இன்று நம்ம பார்க்க போற காணொலியில பாத்தீங்கன்னா எதை பத்தினா கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் இதை பத்தி தான் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்மளுக்கு எப்படியெல்லாம் வந்து உபயோகமா இருக்குதுன்றத பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால் நான் மருத்துவர் அல்ல. முதலில் தாங்கள் சென்று வர வேண்டிய இடம் வந்து மருத்துவர் தான், டாக்டர். அவரை போய் பாருங்க. அவர் கொடுக்குற மருந்தையும் வந்து எடுத்துக்கங்க. அது இல்லாம நம்ம வீட்டுல இருக்க உணவே நம்மளுக்கு எப்படி மருந்தா செயல்படுதுன்றது தான் இந்த காணொலியோட முக்கியத்துவமே. பார்ப்போமா? நேரடியா நம்ம காணொலி உள்ள